ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஜென்யூன் ஆக்டிவேஷனோட பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நிறைய பேர் வந்து ஃபேக் வீடியோ அப்லோட் பண்ணாங்க. கிராக் பர்சன் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய டேட்டாஸ் வந்து திருட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் என்ன பண்ணுறது எல்லாமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜென்யூன் ஆக்டிவேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்த கூட மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கேட்குறது எல்லாமே நான் கொடுக்குற ஸ்டெப் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சிஸ்டம் வந்து எந்த பிட் ரேட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்குன்னு பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 64 பிட்டு, அதனால் 64 கிளிக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எல்டிஎஸ்சி ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2021 வேல்யூம் லைசன்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸில் இருக்கும்ல, இந்த ஆப்ஸில் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஆப் தேவையோ அதை மட்டும் அடிச்சுங்க. மற்ற ஆப்பெல்லாம் தேவையில்லைன்னு வச்சிங்கன்னா அதை வந்து டிசேபிள் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அப்புறம் லாங்குவேஜில் வந்து லாங்குவேஜ் யூனிட் ஸ்டேட் இங்கிலீஷ் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அன்இன்ஸ்டால் எனி எம்எஸ்ஐ வெர்ஷன் ஆஃப் ஆஃபீஸ்ன்னு இருக்குல்ல, இதை மட்டும் டிசேபிள் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதெல்லாம் ஓகே தான். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. லாஸ்ட்டில் ஃபினிஷிங் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக டிக் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. இதெல்லாம் டிக் மார்க்கில் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நிறைய மெத்தட் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தேவையான மெத்தட் எக்ஸாம்பிள் ஃபார்மேட், அது மட்டும்தான். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து அக்செப்ட் லெட்டர் கேட்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தானா இங்கே டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்டோட ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல்னு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதில் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் சர்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட் லிங்க் இருக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் இந்த ஹோம் பேஜ் வரதான் பார்த்துங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுத்தையுமே அதில் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் எம்எஸ் ஆஃபீஸ் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ஆல்ரெடி இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இதில் வந்து நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளேயே ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காகனா இந்த ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் இருக்குல்ல, இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் வரும். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் தனியாக செப்பரேட்டாக போடுறதுக்காக நான் இப்போயே நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு எம்எஸ்ன்னு வச்சுக்கிறேன் பேர். இப்போ இந்த டிப்ளாய்மெண்ட்டோட டபுள் கிளிக் பண்ணால் அது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ஷன் வரும். கிளிக் ஆப்ஷன் வரும். அக்செப்ட் லெட்டரு அதை கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து எங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும்னு கேட்டிருப்பாங்க. என் டெஸ்க்டாப்பில் எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அந்த ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் எல்லாமே அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். மறுபடியும் பேக் அடிச்சுட்டு இந்த கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டவுன்லோட் பண்ண ஃபைல், அந்த ஃபைலை தூக்கி மறுபடியும் எம்எஸ்குள்ளே போட்டு விட்ருங்க. போட்டிங்களா? இப்போ இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா கமெண்ட் ப்ராம்ப்டை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கமெண்ட் ப்ராம்ப்ட் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இதில் தான் நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிடின்னு டைப் பண்ணிவிட்டு டபுள் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த எம்எஸ் ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதனுடைய பாத் இருக்கும். நான் பண்ணுற ப்ரொசீஜர் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேக் ஓப்பன் ஆகும். அந்த டேக்கு தான் நம்ம 3வது ஸ்டெப் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் 2021 அப்படி சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணால் அதில் வந்து ஒரு கன்ஃபிகரேஷன் கோடு வரும். இதில் வந்து 2021 டிப்ளாய் ஆஃபீஸ் எல்டிஎஸ்சி இந்த நேம் தான் பார்த்துங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும்.
ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரும்போது கான்ஃபிகரேஷன் டூல் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கனாவே அதுவே செட்டப் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகும். இதில் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு செட்டப் ஃபைல் வந்து அதுவே ரன் ஆகி அதுவே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் அப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபுல் ப்ரொசீஜரும் நான் இப்போயே காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த பாருங்கள், ஃபுல்லாக டவுன்லோட் ஆகுது. நான் கொடுத்துருந்த எல்லா ஆப்ஸுமே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். அது எப்படி ஓப்பன் ஆகுது, ஃப்ரீயாக ஓப்பன் ஆகுதா, ஆக்சஸ் ஃப்ரீயாக வருதா, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. இது 100% ஜென்யூன் ஆக்டிவேஷன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணுற வீடியோ மட்டும் லாஸ்ட்டாக பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா? இது ஃபுல் வீடியோவும் ப்ரூஃபோடு இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். கிராக் வெர்ஷன் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய டேட்டாஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஆகிடுச்சு. ஃபுல்லாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. கான்ஃபிகரேஷன் முடியுதான்னு பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? யுவர் ஆல் செட் ஆஃபீஸ் இஸ் இன்ஸ்டால்ட் நவ். இந்த வந்தாவே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் வேர்டு. நான் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போ நான் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணும்போது இப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரூஃப் எக்ஸல் பார்ப்போம். எக்ஸல் ஓப்பன் ஆகுது. டாக்குமெண்ட் கிளிக் பண்ணி ப்ரெசன்டேஷன் எல்லாமே ஓகே ஆகுது. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.